என்னாச்சு? ரெண்டு பேரும் ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? நாங்க கிளம்புறோம் மேடம். ஏன்? அந்த ஹரிகிருஷ்ணன் சார் ஃபோன் பண்ணாரு. அவர் ஏன் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்? நாங்க நடிக்கிறோம்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரியும்? அவருக்கு எப்படி தெரியும்? என்ன டபுள் சைட் கேம் ஆடுறீங்களா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஹரி சார் இவர் ஒய்ஃப் கூட இருக்கும்போது கண்டுபிடிச்சிட்டாராம். அத தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஃபோன் பண்ணி மிரட்டினாரு. நீங்க ஊருக்கு போறேன்னு சொல்றீங்க, அதானே? மிரட்ட மட்டும் செய்யல, அவருக்கு சாதகமா சில வேலைகள்லாம் செய்ய சொன்னாரு. ஆனா நீங்க கொடுக்கறத விட கொஞ்சம் அதிகமாவே பணம் தரேன்னு சொன்னாரு. உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. உங்க விசுவாசத்தை நீங்க காட்டிட்டீங்க. நானும் உங்களுக்கு கைமாறு கண்டிப்பா செய்வேன். நீங்க கை நிறைய காசு கொடுக்குறீங்க மேடம். இதுக்கு மேல என்ன வேணும்? ரெண்டு பக்கமும் கேம் ஆடி ரெண்டு பேரையும் பகச்சிக்கிறத விட ஒருத்தர்கிட்ட விசுவாசமா இருக்கிறது மேல்னு எனக்கு தோணுச்சு மேடம். அதான் மேடம். அது மட்டும் இல்ல, எனக்கு இந்த நல்ல காரியம் பண்றதெல்லாம் அவ்வளவு ஈஸியா வராது மேடம். அதான் உங்க கூடவே இருக்கணும், இல்ல எனக்கு தெரிஞ்ச டிவி தொழிலே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் மேடம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், என்னோட பிளான்ல எந்த சேஞ்சும் இல்ல. அந்த சந்தோஷம் நான் கல்யாணம் பண்ணணும். ஆனா ஒரு விஷயம், இனிமே இந்த விட்டு பிடிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. மயிலேனா இறகெல்லாம் போடாது. நாம தான் அதை பிச்சு எடுக்கணும். எப்படி பிச்சு எடுக்கணும்னு இந்த ஆதிராக்கு தெரியும். முதல்ல அந்த சந்தோஷம் லாக் பண்ணணும். சரி சொல்லுங்க மேடம், நாங்க என்ன பண்ணணும்? நீங்க ஒன்னும் பண்ண வேணாம், என் கூட மட்டும் இருங்க. அதுக்கு என்ன பண்ணணும், யாரை வச்சு பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க போய் இப்ப ரெஸ்ட் எடுங்க. சந்தோஷ்க்கு இப்ப சப்போர்ட்டா இருக்கிறது ரெண்டு பேரு. ஒன்னு இந்த லக்ஷ்மி ஆண்டி, இன்னொன்னு அந்த ஹரி. லக்ஷ்மி ஆண்டி கூட அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா இந்த ஹரிக்கு இந்த ஆதிரா யாருன்னு காட்டணும். ஹரி, உனக்கு என்ன பத்தியும் தெரியாது, என் கேரக்டரை பத்தியும் தெரியாது. நான் யாருன்னு காட்டுறேன், அப்புறம் தெரியும். ஏண்டா தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிட்டோம்னு உட்காந்து அழதான் போறேன். லக்ஷ்மி, கண்டிப்பா இன்னைக்கு உன் குடும்பத்துல ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது. உன்னை பழி வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான டைம். ஆதிரா சந்தோஷ் பத்தின விஷயத்த பவித்ரா கிட்ட போட்டு உடைக்க போறான். அப்புறம் இருக்கு கச்சேரி. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஹாய் பவித்ரா. என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன பிரதீபா, என்ன விஷயம்? சந்தோஷ் இன்னும் வரலையா? என்ன விஷயம்? சந்தோஷ் வந்தா உங்களுக்கு என்ன, வரலன்னா உங்களுக்கு என்ன? ஓ ஓ ஓ, என்ன பயங்கர கோவத்துல இருக்க மாதிரி தெரியுது. மோரோவர் இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா இன்னும் கோவரம் போல இருக்கே. சொல்லட்டுமா? பவித்ரா, ஆதிராங்கிற ஒரு பொண்ணு உனக்கு தெரியுமா? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாவது சொல்லணும்னா கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. என்ன பவித்ரா நீ? நான் இப்போ சொல்ல போற விஷயம் உன் வாழ்க்கைய அப்படியே புரட்டி போட போற விஷயம், ஓகேவா? நீ என்னடா இவ்ளோ அசால்ட்டா கேக்குற? இங்க பாருங்க பிரதீபா, நீங்க முதல்ல விஷயத்த சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்றேன். ஓகே. வெல், ஆதிரா இருக்கல,
ஆமா. ஷீ இஸ் பிரெக்னென்ட். அது உனக்கு தெரியுமா? இதான் விஷயமா? இதுவா என் வாழ்க்கைய புரட்டி போடுற விஷயம்? ஐ நோ எவ்ரிதிங். யூ ஆர் வெரி லேட். எனக்கு வேலை இருக்கு. ஹலோ, வெயிட் மிஸ்டர் சந்தோஷ், நான் இன்னும் மெயினான விஷயத்தையே சொல்லல. அதுக்குள்ள கிளம்பிட்டா எப்படி? ஆதிரா பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் உனக்கு தெரியும், ரைட்? ஆனா அதுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியுமா? அது வேற யாரும் இல்ல, your lovable sweet husband சந்தோஷ் தான் அதுக்கு காரணம். How is it? அச்சச்சோ, என்ன பவித்ரா அப்படியே ஷாக்ல ஜிப் ஆயிடுச்சு, பேச்சே வரல. ஐ திங்க் ஒருவேளை அவங்க 2 பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தனி கொடுத்தனாலாம் பண்ணி. You got it right? என்ன பிரதீபா சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? 100% உண்மை. Listen, sorry to say this. நீ எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கஞ்சி போட்ட ஷர்ட் மாதிரி அப்படியே ஸ்டிஃபா வெரைப்பா இருந்தீனா, அதான் அவனுக்கு பிடிச்ச பொண்ணு கூட அவன் ஜாலியா வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டான். என்ன, நான் திடீர்னு ஷாக் ஆனதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ட போல. இங்க பாரு பிரதீபா, எனக்கு அந்த ஆதிராவை பத்தியும் தெரியும், என் ஹஸ்பண்ட் சந்தோஷ பத்தியும் தெரியும், உன்னை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். உன் சகுனி வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. இத பாரு, இந்த விஷயத்த வேற யாராவது சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் யோசிச்சிருப்பேன், ஆனா நம்பி இருக்க மாட்டேன். அது வேற விஷயம். ஆனா நீ சொன்ன பாத்தியா, அதான் ஒன்னும் இல்ல, கொசு. வரேன். அத்தை. வா பவி, எப்ப வந்த? இப்பதான் அத்தை வரேன். ஆமா, இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன? தோசை சாம்பார். இன்னும் 10 நிமிஷத்துல சாம்பார் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் தோசை ஊத்திக்கலாம். என்ன, ஆபீஸ்ல இருந்து நேரா கிச்சனுக்குள்ள வந்துட்ட போல இருக்கு. ஆமா, உள்ள வந்ததும் சாம்பார் வாசம் அப்படியே டைரக்டா இந்த கிச்சனுக்கு இழுத்துட்டு வந்துருச்சு. அதான் நேரா இங்க வந்துட்டேன். பா, செம்மையா இருக்கே. சரி அத்தை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன பவி? இப்போ வரும்போது பார்க்கிங் பக்கத்துல அந்த பிரதீபாவை பார்த்தேன். என்ன பவி, நீ எதுக்கு பிரதீபாவை போய் பார்த்த? நான் எங்க அந்த பிரதீபாவை பார்க்க போனேன், பிரதீபா தான் என்ன பார்க்க வந்தா. அது என்னன்னு கேட்டீங்களா அத்தை? அந்த பிரதீபா என்ன சொன்னா தெரியுமா? ஆதிரா கர்ப்பமா இருக்கால, அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கா. பிரதீபா எதுக்கு பவி கிட்ட இந்த விஷயம் சொல்லணும்? என்னென்னமோ சொல்றா அத்தை. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஆதிரா அப்படி பண்றா, ஆதிரா இப்படி பண்றா, இது உனக்கு தெரியுமா, அந்த விஷயம் தெரியுமா, இந்த விஷயம் தெரியுமான்னு என்ன என்ன பதில் சொல்லாம போயிட்டே இருக்காங்க அத்தை. என்னாச்சு அத்தை? நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பதில் சொல்லாம வந்துட்டீங்க. ஒண்ணுமில்ல பவி, ஒண்ணுமில்ல. அந்த பிரதிபா ஏன் உன்கிட்ட இந்த விஷயம் எல்லாம் சொல்லணும்? அவளுக்கும் அந்த ஆதிராக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு? அவங்களுக்குள்ள சம்பந்தம் இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது அத்தை. ஆனா அவ வேற ஒரு விஷயத்தையும் சொன்னா.
சொல்லு பவி. என்ன சொன்னா அவ? சொல்லு பவி. என்ன சொன்னா அவ? வேற என்ன சொன்னா? சொல்லு, என்ன சொன்னா? சொல்லுமா, என்னதான் சொன்னா அந்த பிரதிபா? என்ன அத்தை இவ்ளோ பதட்டமா கேக்குறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, ஒண்ணு இல்ல, சும்மா கேட்டேன். வேற என்ன சொன்னா அவ? சொல்லு. அந்த ஆதிரா கர்ப்பமா இருக்கிறதுக்கு காரணம் சந்தோஷ்னு சொல்றா. குட்டியா? நம்ம குட்டியா? நம்பிட்டியா? நம்பிட்டியா நீ? அதெல்லாம் நீ நம்பாத. நீ நம்பாத, நம்பாத. அவ ஒரு பைத்தியக்காரி, பைத்தியக்காரி அவ. அவளுக்கு என்ன பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட என்ன பேசணும் கொஞ்சம் கூட விவசாய இல்ல. உன்கிட்ட என்ன பேசணும் அவளுக்கு விவசாய இருக்க வேணா? ஐயோ அத்தை, உன்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லலாமா? அவ என்ன தைரியத்துல உன்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசுறா? பைத்தியம், பைத்தியம், பைத்தியக்காரி அவ. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பண்றதே முழு வேலையை வச்சிருக்கா. அவளை என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. கோபம் வருது. என்ன அத்தை, அவ சொன்னதெல்லாம் நான் நம்பல அத்தை. ஐயோ அத்தை, அதே சமயத்துல அந்த பிரதிபாவை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. இந்த அபார்ட்மெண்ட்ல ஃபுல்லா காசிப் பேசுறது தான் அவ வேலையே. நான் முகத்துல அடிச்ச மாதிரி உன் வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. எனக்கு என் சந்தோஷ பத்தி தெரியும். இந்த மாதிரி சண்டை மூட்டி விடுற வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன ஜென்மம் அந்த பிரதிபா! அடுத்தவங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாக்குறதே முழு வேலையா வச்சிருக்கா. ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்க கூடாதே? எப்படி கெடுக்கணும், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எப்படி சண்டை மூட்டுறதுன்னு அலையறாங்க. ஐயோ அத்தை, என்ன அத்தை, அவளுக்கு என்ன வேலை? சமைக்க கூட மாட்டா. மாமியார வேலைக்காரி மாதிரி பாடா படுத்துவா. ஆனா ஊர்க்கதை மட்டும் நல்லா பேசி பொழுது போக வேண்டியது. அவ ஒரு தண்டம் அத்தை. அவ பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு நீங்க ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? ஆமா ஆமா, அவ ஒரு தண்டம் தான். தண்டம் 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 தண்டம், நிச்சயமா ஒரு தண்டம் தான். சரி சரி, நீ போய் கை கால் முகெல்லாம் கழுவிட்டு வா, டிஃபன் சாப்பிடலாம். போ போ. சரி போ போ. அத்தை, என்ன பாருங்க, என் சந்தோஷ பத்தி எனக்கு தெரியாதா? அவனுக்கு கொஞ்சம் முன்கோவம் ஜாஸ்தி. மத்தபடி வேற எந்த விஷயத்திலயும் அவன் தப்பானவெல்லாம் இல்ல. நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். போ. அடி பாவி பிரதிபா, என்னோட குடும்பத்தை சின்ன பின்னமாக்கணும்னு அலையிறியா? நல்ல வேளை பவித்ரா அதை நம்பல. என்னால முடியல. கடவுளே, நினைச்சு பார்க்கும் போதே பயமா இருக்கு. இந்த பிரச்சனை என்னைக்குதான் முடிவுக்கு வரப்போதோ? முருகா, காப்பாத்து. இங்கதானே ஆதிரா அத்தை மாமா வரேன்னு சொன்னாங்க. ஆளை காணோம். டேய், இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா. மச்சான், டிவில சமைப்பானே அவன் தான்டா இவன். ஏய், இங்க பாரு, வந்தமா ஷோ பண்ணமா சமைச்சமா சாப்பிட்டமா போனமான்னு இருக்கணும். அது எதுக்கு உனக்கு தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடுற? இனிமே இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? பாருங்க, நான் யாருன்னு தெரியாம வந்து பேசிட்டு இருக்கீங்க.
ஏய் அவன் தான் சொன்னால நீ டிவில வந்து சமைக்கிறவனு, உனக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை? வேணா உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், வந்த வழியை பார்த்துட்டு போயிடுங்க. கிளம்புங்க. ஏய் என்னடா இவன்ட்ட வளவலன்னு பேசிட்டு? இவெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. தூக்குவோமா? தூக்குங்கடா. புடிங்கடா. ஏய் ஏய் ரெண்டு முடக்கிட்டு ஓடுறான்டா. அந்த முடக்கிட்டு ஓடுறான்டா. ஏய் ஏய் எங்கடா அவனை பிடிக்கணும்டா. பாட்டி எஸ்கேப் ஆயிட்டான்டா. அவன் விடக்கூடாது மச்சான். எப்படி போடா? ஓகே டேய் நீ அங்க பாருடா. இப்படி போ. சரிண்ணா. ஏய் இப்படி ஓடா. ஏய் விட்டுறாதீங்கடா. எங்க போனா? ஏய் போலீஸ் வந்துடா. இப்படி அப்புறம் பாத்துக்கலாம். வாடா வாடா பாலாஜி. ஏய் மச்சான் எல்லாம் எஸ்கேப் ஆயிடுங்கடா. ஏய் வண்டிடு. சீக்கிரம் சீக்கிரம். பவித்ரா நம்ம மேல உயிரையே வச்சிருக்கிறான். அதே போல அம்மா தாத்தா எல்லாரும் நான் தான் செல்லோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் இந்த குடும்பத்தை பாத்துக்க வேண்டிய சூழல்ல இருக்கேன். இந்த நேரத்துல ஆதிரா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னே தெரியலையே. சந்தோஷ் எப்படி லாக் பண்றது? எப்ப கேட்டாலும் எப்படி சென்டிமெண்ட்ல பேசினாலும் அவன் வீட்டை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறான். இப்ப என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு கூட்டு பிளாக்மெயில் பண்றதை தவிர வேற வழியே இல்லை. இவகிட்ட இருந்து எப்பதான் எனக்கு விடிவு காலம் வரப்போகுதுன்னே தெரியல. சொல்லு என்ன? சந்தோஷ் எங்க இருக்கடா? சொல்லு ஆதிரா. என்ன சந்தோஷ், நான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேனா? என்ன விஷயம்னு நீ சொல்லு ஆதிரா. சந்தோஷ், நான் உன்னை பார்க்கணும்டா. எனக்கு என்னமோ போல இருக்கு. நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்டா. இங்க பாரு, சும்மா சும்மா நீ சொல்ற நேரத்துக்குலாம் என்னால வந்துட்டு இருக்க முடியாது. புரியுதா உனக்கு? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? இப்ப அழுகுற இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் சொல்லு. அழுகை நிறுத்தடி முதல்ல. இதுக்குதான் நான் யார் மேலயும் பாசம் வைக்கிறதே இல்ல. சொல்லு சந்தோஷ், நான் எதுக்கு இவ்ளோ பெரிய சென்னையில இவ்ளோ ஆண்களுக்கு நடுவுல உன்னை மட்டும் சந்திக்கணும், உன் கூட மட்டும் பழகணும்? என்ன ஆதிரா நீ?
எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா சொல்லு இப்போ. இத பாரு, காலையில வர எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். புரியுதா உனக்கு? சந்தோஷ், ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும்டா. நீ இப்ப வந்துதான் ஆகணும். இல்லன்னா உன் மேல சத்தியமா சொல்றேன், என்ன உன்னால நாளைக்கு உயிரோட பார்க்கவே முடியாது சந்தோஷ்.